ஒரு 100cc இன்ஜின்ல ஒரு 110cc இன்ஜினோட பவர் அவுட்புட் நம்மளால கொண்டு வர முடியுமா? எந்த ஒரு என்ஜின் மாடிஃபிகேஷனுமே இல்லாம கொண்டு வர முடியும். எக்ஸ்டர்னலா ஒரு டிவைஸ் பொறுத்தது மூலமா. அந்த டிவைஸோட பேர் தான் சூப்பர் சார்ஜர் அண்ட் டர்போ சார்ஜர். என்ஜினோட சைஸ்ல எந்த ஒரு மாற்றமுமே ஏற்படுத்தாம, எக்ஸாம்பிளுக்கு ஒரு 150cc இருக்குன்னா அதே 150cc என்ஜினை வச்சு இந்த டர்போ சார்ஜர் அல்லது சூப்பர் சார்ஜர் யூஸ் பண்ணி அதிகமான பவர் அவுட்புட் பிளஸ் அதிகமான ஃபியூல் எஃபிஷியன்சி நம்மளால எடுக்க முடியும். சரி, முதல்ல சூப்பர் சார்ஜர் அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுப்போம். சூப்பர் சார்ஜர் அப்படின்ற டிவைஸ் கேம் ஷாஃப்ட் எப்படி என்ஜினோட கிராங்க்ல இருந்து கனெக்ட் ஆயிருக்கோ அதே மாதிரி என்ஜின்ல இருந்து ஒரு பெல்ட் டிரைவ் மூலமாவோ செயின் டிரைவ் மூலமாவோ பவர் எடுக்கும். இந்த சூப்பர் சார்ஜர் வந்து ஒரு பம்ப் மாதிரி. உதாரணத்துக்கு இந்த ஹாட் ஏர் ப்ளோயர், முடிவெற்ற கடைகள்ல ஹாட் ஏர் ப்ளோயர் வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ப்ளோயர் மாதிரியே வேலை செய்யும். இதுக்குள்ள டர்பைன் இருக்கும், ஒரு சைடு இன்லெட் இருக்கும், இன்னொரு சைடு அவுட்லெட் இருக்கும். டர்பைன் வந்து வேகமா சுத்தும் போது இன்லெட் வழியா காத்த உள்வாங்கி ஹை பிரஷர் ஏர் அவுட்லெட் வழியா கொடுக்கும். சூப்பர் சார்ஜரோட அவுட்லெட்டை என்ஜினோட இன்லெட்ல கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இதன் மூலமா அதிகமான ஏர் வந்து என்ஜினுக்குள்ள போகும். அதிகமான ஏர் உள்ள போகுது அப்படினாலே உங்களால அதிகமான ஃபியூல் வந்து அங்க பர்ன் பண்ண முடியும். ஒரு கன்சிடரபிளான பவர் அவுட்புட் நமக்கு கிடைக்கும். உள்ள போற ஃபியூல் எல்லாமே பர்ன் ஆச்சு அப்படினாலே அங்க நமக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி அதிகமாகுது. ஆனா இந்த சூப்பர் சார்ஜரோட பெரிய டிராபேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் சார்ஜரை ஒரு ஒட்டுண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஜினோட பாராசைட் அப்படின்னு ஏன் குறிப்பிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, என்ஜின்ல இருந்தே பவர் எடுக்குதுல. சோ என்ஜின்ல இருந்தே பவர் எடுத்து இந்த சூப்பர் சார்ஜர் வேலை செய்யறனால இந்த சூப்பர் சார்ஜர் ஃபியூல் எஃபிஷியன்சி இன்கிரீஸ் பண்ணாலுமே அது இன்கிரீஸ் பண்ற ஃபியூல் எஃபிஷியன்சி சமன் ஆயிரும். அப்புறம் சூப்பர் சார்ஜர் எந்த மாதிரி இடங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனிஷியலா நமக்கு throttle ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி இடங்கள்ல மட்டும் தான் சூப்பர் சார்ஜரை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. சூப்பர் சார்ஜர் இந்த மாதிரி ஹையர் எண்ட் வண்டிகளுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியுமா, நார்மல் வண்டிகளுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் ஒருத்தர் இருக்காரு. அவரோட பேரு டர்போ சார்ஜர். சோ இந்த டர்போ சார்ஜர் அப்படின்றது எப்படி வேலை செய்யும்னு பாத்தீங்கன்னா, டர்போ சார்ஜருக்கு வந்து 2 டர்பைன் இருக்கும். ஒரு டர்பைன் எது மூலமா இயங்கும்னு பாத்தீங்கன்னா, இன்ஜின்ல இருந்து வெளிவரக்கூடிய எக்ஸாஸ்ட் கேஸ் மூலமா இயங்கும். அதே டர்பைன்ல இருந்து ஒரு ஷாஃப்ட் எடுத்து இன்னொரு டர்பைனை சுத்த வைப்பாங்க. இந்த 2 டர்பைனுக்கு நடுவுல ஒரு சீல் இருக்கும். இந்த 2 டர்பைனும் தனித்தனி ஹவுசிங்ல இருக்கும். இந்த எக்ஸாஸ்ட் கேஸ் மூலமா இயங்குற டர்பைன் வந்து இந்த பக்கம் இருக்கிற டர்பைனை இயக்கும். இன்னொரு சைடுல இருக்கக்கூடிய டர்பைன் வந்து அட்மாஸ்பியர்ல இருந்து காத்த உள்ள எடுத்து ஹை பிரஷர்ல என்ஜினோட இன்டேக்ல கொடுக்கும். அப்ப இது சூப்பர் சார்ஜர் மாதிரி என்ஜின்ல இருந்து டைரக்டா பவர் எடுக்கல, என்ஜினோட எக்ஸாஸ்ட் கேஸ் வேஸ்டான கேஸ்ல இருந்து பவர் எடுக்குது. அப்ப இந்த டர்போ சார்ஜர் யூஸ் பண்ணும்போது நமக்கு ஃபியூல் எஃபிஷியன்சி அதிகமாகும், நமக்கு சேம் என்ஜின் சைஸ்ல பவர் அவுட்புட் அதிகமாகும். ஆனா டர்போ சார்ஜரோட மைனஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூப்பர் சார்ஜர் கான்ஸ்டன்டா இயங்கும். ஆனா டர்போ சார்ஜரால அப்படி கான்ஸ்டன்டா இயங்க முடியாது. ஏன்னா எக்ஸாஸ்ட் கேஸோட பிரஷரை பொறுத்து டர்போ சார்ஜரோட ஸ்பீட் வேரி ஆகும். அதாவது என்ஜினோட லோட் அதிகமா இருந்தா மட்டும்தான் டர்போ சார்ஜர் எஃபிஷியன்ட்டா வேலை செய்யும். அப்புறம் இந்த விஷயம் உங்களுக்கு புதுசா இருந்து இதே ஒரு ஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.